நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கிறதுன்னு ஒரு பக்கம் ரேணுகா பண்ற அட்டுலையும் எல்லாமே கவனிச்சுறாங்க. அந்த சமயத்தில் வெண்பாவை தள்ளி விடுறோமோ ராஜேஸ்வரி அதை அழகா படமும் எடுத்துடுறாங்க. ராஜேஸ்வரி வந்து ரேணுகா கிட்ட அப்படியே சும்மா ரேணுகா தள்ளி விட்டு உடனே கதறாங்க, அலறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, குழந்தை தூக்கின்னு ஓடுறாங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில். அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி வந்து என்னம்மா ரேணுகா பண்ற வேலையெல்லாம் பக்காவா பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி ஒரு பக்கம் நடிக்கிற போல, நீ ஃபர்ஸ்ட் வெண்பாவுக்கு அம்மாவே இல்லாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் புள்ள அங்க தவிச்சுன்னு இருக்கா, தவிச்ச புள்ளைய நான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலான்னு தான் உயிருக்கு போறான்னு இருக்கா. அவளை பார்க்க விடாம எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த இடத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பலான்னு பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடா. உடனே ஐயோ நடிக்காதடி செல்லக்குட்டி, நீ யாரு என்ன எவர லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே அறிஞ்சு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எது ஒன்றும் நான் தெரியாம வந்துடல, அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அட ஆமாங்க, இவங்க யாரு என்னன்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை வேணுமென்னே தள்ளி விட்டது இது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி வந்து ரேணுகா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு பேச்சு இல்லை மூச்சு இல்லை, ஒரு பக்கம் திகைச்சு போய் அமைதியாக நின்று இருக்காங்க. ஐயோ இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட நின்று இருக்காங்க. இதுக்கு மேலே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையில் கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. உடனே ராஜேஸ்வரி வந்து சரி போ ரேணுகா, உங்ககிட்ட டீலிங் பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அப்புறம் பேசலாம், ஃபர்ஸ்ட் அங்கே போய் உன் அம்மா வேசத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வளர்ந்துனே ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம விஜய்க்கும் ஆல்ரெடி நம்ம ராஜேஸ்வரி இருக்கார்ல அவ அனுப்பிச்சு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு இருக்காங்க. இதை பார்த்த விஜய் இருந்தாலும் கொள்ள வெறியில இருக்காரு. அப்படியே ரேணுகா வந்ததும் கடிச்சு கொதறாரு ஒரு பக்கம். நீ எல்லாம் பொண்ணடி, உன்னெல்லாம் பொண்ணுன்னு மதிச்சதே கேவலம், நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன விஜய் என்னாச்சு, எதுக்கு என்ன இந்த மாதிரி திட்டுறீங்க, என் பொண்ணு உயிருக்கு போறான்னு இருக்கா, என் பொண்ணை கடை பார்க்கறதுக்கு உயிருக்கு போறான்னு காரணமே நீ தானடி, நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ராஜேஸ்வரி ஆல்ரெடி எனக்கு எல்லா வீடியோ அனுப்பிச்சுட்டா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான கேவலமான பிரிவியை நான் பார்த்ததே இல்லை, சொத்துக்காக இந்த மாதிரி அலைஞ்சுன்னு வந்திருக்கே. மல்லி அப்பவே சொன்னா இல்ல இவர் ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் ரேணுகா தான், ரேணுகா சுயநினைவு இல்லாதனால இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தவறா நான் தான் புரிஞ்சுட்டு தான். இப்பதானே உண்மை எல்லாம் தெரிய வருது, நீ ரேணுகாவே இல்லை, நீ ஒரு கேவலமான கேடுகெட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு எல்லாம் புரிய வந்திருக்கு. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில நான் என்னென்ன தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே செஞ்சுட்டேன், என் தலையை நானே செருப்பால அடிச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி 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 அழுதுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வேதனையா தான் இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான பிரிவியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றாரு. திடீர்னு நம்ம கதிரேசன் வந்து அப்படியே சும்மா ரேணுகாவை தாங்கி பிடிக்கிறாரு. ஏன்டா என் பொண்ணுங்க உயிருக்கு பேத்தி உயிருக்கு போறான்னு இருக்கா, அவள் அம்மா கடாங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னு அவளை துரத்தி அடிக்கிறேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஏன்டா இந்த மாதிரி இருக்கா, அந்த மல்லி கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு நான் மூளை மங்கி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சொட்ட சைலண்டா வந்துரு, என் வாயிலே தானே வந்துட போகுது, இந்த வீடியோ பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டினதும் என்னமா ரேணுகா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பார்த்து பலார்னு 4 அடி உழுது. உடனே ரேணுகா இருந்து மல்லி மேல இந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணா, மல்லி மேல கோவம் இருந்தா இவளை எதுக்கு தள்ளி விட்ட, உன் பொண்ணை கைப்பற்றதுக்கு உனக்கு எப்படி என்ன வரும், எனக்கு என்னமா மல்லி சொல்றத பார்த்தா நீ என் பொண்ணாவே இருக்க மாட்டேன்னு எனக்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்ல, என்னப்பா எல்லாரும் என்னவே சந்தேகப்படுறீங்க, என்னவே கார்னர் பண்ணிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுக்க பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ பண்ணது அந்த மாதிரி வேலை, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இங்க நடிச்சுட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கோவத்துல ஒரு பக்கம் ஆவேசத்துல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பயங்கரமா ட்விஸ்ட் எல்லாம் தந்துன்னு இருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இன்னும் நிறைய காத்துன்னு இருக்கு. என்னென்ன ட்விஸ்ட் தர போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த கூடி விரைவில் நீங்க தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாக்டர் இருக்காரு, அவர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, மண்டையில லைட்டா காயம் தான், மயக்கத்தில் இருந்தாங்க, இப்போ தெளிவாயிட்டாங்க, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் போய் பேசுறாரு. அந்த சமயத்தில் அப்படியே சுமார் ராஜேஸ்வரி இருக்கால, அவர் வந்து அப்படியே நடனமாட வர அந்த இடத்துக்கு அவ்வளோ வரா. ரேணுகா வந்து ஐயோ தங்கம் என்னாச்சு ஏதாச்சும், நீங்க தான் என்ன தள்ளி விட்டதே, நீ தங்கம் தொங்கன்னு வந்து இருக்கீங்களா, அப்பா இவங்க தான்ப்பா என்ன தள்ளி விட்டதே, இவங்க அம்மாவே இல்லை, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இவங்களை அந்த வீட்டை விட்டு துரத்துங்க, ஃபர்ஸ்ட் இவங்க இருக்கிறதால இருக்க மாட்டான், ரேணுகா ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, நீ இருக்கிறதால இனிமே என் பொண்ணு இருக்க மாட்டான், தேவையில்லாம இனிமே வந்து எதனா பிரச்சனை பண்ணியிருந்தாம அவளை என்ன அவ்வளவுதான் பாத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோவத்தினால எதுவுமே பேச முடியாம சரி ஓகே நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க பாருங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்க. மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து வெண்பாவை அழைச்சிட்டு போறாங்க. அந்த சமயத்தில் ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எப்படியோ வெண்பா அழைச்சிட்டு போறதுக்கு வந்துட்டீங்களே, வெண்பா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, வாழ்க்கையே ஒரு பக்கம்
சிக்கல் மூழ்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன். அது கேட்கும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வேதனையில் கூடி குறுகி தான் போயிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பக்குவப்படுத்திட்டு போனால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டு இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி நாம யோசிச்சா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல மாட்டீங்களா, அதை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து மல்லியே கூட்ட மல்லிக்கிட்டே சொல்லி அனுப்பிச்சார், இந்த பாருமா நீ கூட்டினே போயிரு, இந்த இடத்துல இதுக்கு மேலே வைக்கிறது நல்லதில்லை, நீ அழைச்சிட்டு போகிறதா மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஆதரவாக திரும்பிட்டாங்க. ரேணுகாவுக்கு ஐயோ நம்ம பண்ணது தப்பாக போச்சு, ஒரு தவறான வழியில் நம்ம போயிட்டோம்லே, இந்த வழி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, இன்னைக்கு இதுக்கு மேலே இப்படியே நம்ம தவறான வழியில் போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடும் முன் ஆட்டம் ஆட்டம் பின் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்லையும் நக்கல்லையும் விக்கல்லையும் போயாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம யோசிச்சாகணும். பாப்பா என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். முந்தின நம்பருக்கு தருகிறேன்.